தமிழர் திருநாள் அப்படிங்கிறது என்ன ஒரு அவலமா இருக்கு. இப்பதான் நம்ம வந்து இந்த விழா மீது ஒரு சிறப்பு கவனம் நம்ம செலுத்துறோம். அது பெருமைக்குரியது. தமிழன் வந்து தன் பாட்டன் செத்ததையே பண்டிகையா கொண்டாட ஒரு இழிந்த இனம். அவன் தீபாவளின்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறான். அது ஏன் கொண்டாடுறோம்னு எவனுக்கும் தெரிஞ்சதே இல்லை. அது நரகாசுரன் செத்து போயிட்டா அதனால நாங்க கொண்டாடுறோம்னு எல்லாரும் சொல்லிட்டு அலைகிறோம். நரகாசுரன் உங்க பாட்டன், முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பாட்டன் செத்ததை பண்டிகையா எவனும் கொண்டாடினதா சரித்திரம் இல்லை. நம்ம தான் கொண்டாடிட்டு அலைகிறோம். வேணா அதுக்கு திவசம் கொடுக்கலாம், கருமாதி செய்யலாம். அவனுக்கு போய் நம்ம எப்படி அவன் செத்ததை, ஒரு மனிதனின் மரணத்தை உங்களால எப்படி கொண்டாட முடியுது? அவன் நல்லவனா இருக்கட்டும் கெட்டவனா இருக்கட்டும், எப்படி உங்களால கொண்டாட முடியுது? அது மிகப்பெரிய அவலம். அது ஒரு கேவலம். அதுக்கு பட்டாசு வெடிச்சுக்கிட்டு பணியாரம் தின்னுக்கிட்டு நம்மளும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம் அந்த மண்ணில். அதுக்கு சொல்லப்பட்ட கதையை இதுவரை யாரும் படிச்சதாவோ கேட்டதாவோ தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்பட்டதாவோ தெரியல. நரகாசுரன் என்ன பண்ணா 33 கோடி தேவர்களை பிடிச்சி அடைச்சு வச்சுக்கிட்டான். அவன் யாரும் உழைக்காம சோறு இருந்தாளுங்க. உங்க கேடா உழைக்காம சோறு தூக்கி அடைச்சு வச்சுட்டாங்க. அவங்க உடனே பிரம்மாவை நினைச்சு வேண்டாங்க. அவர் விஷ்ணு வந்துடுறாரு. வந்து நம்ம ஆரோட சண்டை ஓடுறாரு. சண்டை ஓடும்போது அவன் பூமியை பாயா சுருட்டிக்கிட்டு கடலுக்குள்ள பூந்துட்டான்னு ஒரு கதை. தந்தை பெரியார் அவர்கள் கேட்கிறாங்க, எவ்வளவு எளிமையான ஒரு சிந்தனை, ஒரு கேள்வி. பாயில நின்றுகிட்டு யாராவது பாயை சுருட்ட முடியுமான்னு கேட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்க அருமை பெருமக்களே, யாராவது பாயில நின்றுட்டு பாயை சுருட்ட முடியுமா? பூமியில நின்றுகிட்டு எப்படா நரகாசுரன் பூமியை சுருட்டினாங்கிற முதல் கேள்வியை இந்த மண்ணில் விதைத்த ஒரே தலைவன் தந்தை பெரியார் நம்ம மறந்து விட முடியாது. பிறகு இன்னொரு பதில் அவங்க சொல்றாங்க, பூமியை பாயா சுருட்டிக்கிட்டு நரகாசுரன் எங்கடா போனா கடலுக்குள்ள போய் பூந்துக்கிட்டாங்கிறாங்க. பூமியை பாயா சுருட்டிட்ட பிறகு கடல் எங்கீடா இருந்ததுங்கிற கேள்வியை அவர் தான் வைக்கிறாரு. இந்த கேள்வியில நம்ம என்னைக்குமே கேட்டதில்லை, நம்ம சிந்திச்சதே இல்லை. ஆனா நாளைக்கும் தீபாவளி நம்ம கொண்டாடத்தான் போறோங்கிற அவலம் பெரிய வேதனைக்குரியத.